ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம தனா என்ன பண்ணுறாங்கன்னா, மாயாவை தனியாக அழைச்சிட்டு வந்து அந்த கார்த்திக் வந்திருந்தா மாயா வந்து இங்கிட்டே இப்படி மிரட்டி பேசிட்டு போயிட்டான் அப்படின்னதும் இது கேட்ட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன தானா சொல்கிற பொறுக்கி, அவனை இத்தனை நாளானா கண்டுக்காமல் விட்டுட்டேல்ல, அதான் நான் பண்ண தப்பு தானா, நீ கவலைப்படாத, இனி உன் வலிக்கையாகவும் வரமாட்டான், கண்டிப்பாக நான் எப்படியாச்சும் பிடிச்சிடுறேன் அப்படின்னுட்டு மாயா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து திட்டம் போட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, அந்த மாயா வந்து நம்ம கார்த்திக் இருக்கிற ஹோட்டலில் வேலை பார்க்குற வரைக்கும் கார்த்திக்கு வந்து சேஃப்டியே இல்லைன்னு எப்படியாச்சும் அந்த மாயாவை ஹோட்டலை விட்டு நம்ம விரட்டியே ஆகணும். ஏன்னா அவள் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கார்த்திக் தான் பிரச்சனை. கண்டிப்பாக கார்த்திக் வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவா. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அது ஜானகி வந்து உள்ளே போகிறதுக்கு. அதுக்குள்ளே ஏதாச்சும் அந்த மாயா வந்து பண்ணிட்டான்னா அவ்வளோதான், நாம் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு போட்ட பிளான் எல்லாமே வந்து ஊற்றிக்கிடுவோம். அப்படி ஊற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னதும் உடனே நம்ம பசுபதி என்கிட்ட ஒரு திட்டம் இருக்குமா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு உடனே அந்த ஹோட்டல் மேனேஜரை வந்து ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. அங்கே பார்த்தோன்னா அவர்கிட்ட வந்து கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே தெரியா, அந்த மாயா உன் ஹோட்டலில் வேலை பார்க்கக்கூடாது, அவளை நிரந்தரமாக வேலையை விட்டு நீ விரட்டி அடிக்கணும், அதுக்கு அவள் மேலே வந்து திருட்டு பழி போட்டேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக அவளை நாம ஈஸியாக போலீஸில் பிடிச்சி கொடுத்து கொட்டல்லிருந்து விலக்கிடலாம் அப்படின்னதும் சரிங்க சார் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த நகையையும் வாங்கிட்டு அந்த மேனேஜர் வந்து கிளம்புறான். அங்கே பார்த்தோன்னா இப்படி நடிக்கிறதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிற 2 பேரும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. உடனே அந்த மேனேஜர், இங்கே பாருங்கள், இந்த நகையெல்லாம் போட்டுட்டு இந்த ரூம்லேயே இருந்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தால் ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த மாயாங்கிற பொண்ணு வருவா, நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியா, நான் இந்த நகையை போடலை, என்னோடய ரூமில் தான் வச்சுருந்தேன், நான் இல்லாத டைமாக பார்த்து இந்த பொண்ணு தான் என்னோடய ரூமை க்ளீன் பண்ண வந்தா, அப்படின்னு பார்த்து நகையை கொள்ளை அடிச்சிட்டான்னு போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க, புரியுதா அப்படின்னதும் உடனே அந்த லேடியும் அந்த ஆளும் வந்து சரின்னு சொல்லிட்டு மாயா மேலே பழி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் மேனேஜர் வந்து, இங்கே பாரு, புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த ரூமை போய் க்ளீன் பண்ணு அப்படின்னதும் உடனே மாயாவும் ரூமை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ளீன் பண்ணி முடிச்சு வெளியில் வந்ததும் அந்த புவனேஸ்வரி பசுபதி திட்டம் போட்ட மாதிரி அந்த லேடி வந்து கத்தி அலறி அடிச்சுட்டு நேராக வந்து மேனேஜர்கிட்ட ஓடி வராங்க. சார், நான் இப்போ தான் ரூமில் இருந்தேன், என் நகையெல்லாம் அப்படியே என்னோடய ரூமில் இருந்துச்சு, இப்போ என்னடா என்னோட பெரிய அட்டியில் காணும் சார் அப்படின்னதும் மேனேஜர் அதிர்ச்சி ஆகிற மாதிரி நடிக்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், இந்த பொண்ணு தான் கடைசியாக என்னோட ரூமுக்கு வந்தா, கண்டிப்பாக இவ தான் என் நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னதும் என்னம்மா இது இப்படி வேலை வந்த இடத்துல அசிங்கப்படுத்துறியா அப்படின்னு மேனேஜர் திட்டினதும், ஐயோ சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் எடுக்கலை அப்படின்னு மாயா சொன்னதும் உடனே அந்த இடத்துல சரிப்பட்டு வராது சார், இந்த பொண்ணு இப்படியெல்லாம் விசாரிச்சா சரி வராது, உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னதும் போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. மாயா எவ்வளவு தூரம் இல்லைன்னு சொல்லி நம்பாமல் இருக்காங்க. உடனே போலீஸும் வந்துடுறாங்க. சார், இப்படி புதுசாக வந்த கெஸ்ட்டோட அட்டியில் வந்து இவ திருடிட்டா அப்படின்னதும், என்னம்மா அந்த பொம்பளை நெக்லஸை வந்து திருடினியா அப்படின்னதும், ஐயோ சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன் சார், நான் திருடவே இல்லை அப்படின்னதும், இங்கே பாருமா, திருட எப்போ திருடுன்னு சொல்லியிருக்கான் சார், இந்த பொண்ணை ஸ்டேஷனில் கொண்டு போய் விசாரிங்க சார், விசாரிக்கிற விதத்தில் விசாரிச்சா தான் அந்த பொண்ணு வந்து உண்மையை சொல்லுவா அப்படின்னு மேனேஜர் சொன்னதும், இங்கே பாருமா, முதல்ல இங்கிறது கிளம்பு அப்படின்னதும், சார் சத்தியமாக சொல்கிறேன் நான் திருடலை, இப்போ நான் திருடி இருந்தா அவங்க ரூம் பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து காட்டும் இல்லையா, முதல்ல கேமரா வந்து ஆன் பண்ணி பாருங்க அப்படின்னதும் மேனேஜரும் அந்த பொம்பளை அந்த மற்ற ஆளும் வந்து பயந்துட்டு இருக்காங்க. உடனே போலீஸ் வந்து, யோ அந்த வீடியோவை கம்மியா அப்படின்னதும் சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து தெரியுது அந்த லேடி வந்து ரூமுக்கு நெக்லஸோட கழுத்தில் போகிறாங்க, அதே நெக்லஸோட தான் வெளியிலையும் வராங்க, பார்த்தீங்களா சார், உள்ளே போனவங்க அப்படியே அதே நெக்லஸோட வெளியில் வராங்க, அப்படின்னா நான் எப்படி சார் திருடி இருக்க முடியும் சொல்லுங்க அப்படின்னதும், அதானே யோ என்னையா சொன்னேன், அந்த பொம்பளை வெளியில் வரும்போது நெக்லஸ் இல்லாமல் தான் வந்தேன்னு சொன்னேன், ஆனால் போகும்போதும் நெக்லஸோட தான் வாரா, வரும்போதும் நெக்லஸோட தான் வாரா, அப்படி இருக்கும்போது எப்படி நீ இந்த பொண்ணு மேலே பழி போடலாம் அப்படின்னதும் இந்த பக்கம்
அந்த பொம்பளையும் மற்ற ஆளும் வந்து திருன்னு முழிக்கிறாங்க. இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக உண்மையை சொல்லு, டேய் நீயாடா திருடுனா அப்படின்னு அந்த பொம்பளையோட ஹஸ்பண்டாக நடிக்க வந்தவங்கிட்ட போலீஸ் கேட்டது. சார் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, இதோ இந்த மேனேஜர் தான் இந்த பொண்ணு மேலே பழிப்பட சொன்னார் சார், மற்றபடி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நாங்கள் ஜஸ்ட்டு நடிக்க தான் வந்தோம் அப்படின்னதும் இது கேட்ட இன்ஸ்பெக்டரும் நம்ம மாயாவும் செம்மையாக அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. ஸோ இது வந்து புவனேஸ்வரிக்கு மிகப்பெரிய ஒரு அப்பா போயிடுச்சு. ஒரு ஹோட்டல் மேனேஜராக இருந்துட்டு இப்படி ஒரு பொண்ணு மேலே பழி போடுறியே, உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படின்னு வந்த போலீஸ் வந்து திட்டினது. சார் இந்த பொண்ணை இங்கே வேலைக்கு வச்சுக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை சார், அவளை விரட்டி அடிக்கிறதுக்கு தான் நான் எப்படி ஒரு திட்டம் போட்டேன், ஸோ என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னதும் இங்கே பாரு, இதான் கடைசி முதல், இன்னொரு வாட்டி இப்படி ஒரு தப்பு பண்ணேன் அவ்வளோதான், உன்னோட கொட்டலையே வந்து இழுத்து மூடிடுவா அப்படின்னு மிரட்டிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கிறது கிளம்பினதும் இந்த பக்கம் மாயா வந்து செம்மையாக அந்த மேனேஜரை வந்து முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பசுபதிக்கிட்டேயும் புவனேஸ்வரிக்கிட்டேயும் மேனேஜர் நடந்த விஷயத்த சொன்னதும் பசுபதியும் நம்ம புவனேஸ்வரியும் செம கோப்படுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரொமோ